ஜஸ்ட் இமேஜின் திஸ். நீங்க ஒரு விஷயத்த புதுசா பண்ண போவீங்க, அது உங்களுக்கு வருதோ இல்லையோ, பட் அது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதுக்காக நீங்க அதை பண்ணுவீங்க. நீங்க அதை பண்ணும்போது உங்கள்கிட்ட அதை பத்தி பாசிட்டிவா பேசுறதுக்கு ஒரு 4 பேராச்சும் இருப்பாங்க. அப்பாவோ அம்மாவோ கூட பிறந்தவங்களோ ஒரு 4 பேராவது இருப்பாங்க. பட் அதை நெகட்டிவா பேசுறதுக்கு கண்டிப்பா சொல்லுவேன் ஒரு 40 பேர் வரைக்கும் இருக்கலாம். அதனால அந்த 40 பேர் அதுல கொஞ்சம் பேர் நமக்கு டைரக்டா நம்ம முன்னாலே சொல்லுவான், நீ பண்ணுவது இப்படி இருக்குது, நீ செய்வது அப்படி இருக்குது அப்படின்னு ஒரு தாட் சொல்லுவான். நீங்க அதை கூட கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா அவன் உங்களுக்கு முன்னால டைரக்டா பேசுவான். பட் அதே 40 பேர்ல உங்க பின்னால பேசுறதுக்கு ஏகப்பட்ட பேர் இருப்பானுங்க. அதாவது எப்படின்னா, நீங்க ஒண்ணு பண்ணுவீங்க, அத ஒரு நெகட்டிவா பேசுறதுக்குன்னு அவனுக்கு இருப்பாங்க. ஆனா அதை உங்கள்ட்ட டைரக்டா சொல்ல மாட்டாங்க, உங்க பின்னால சொல்லுவாங்க, வேற யார்கிட்ட சொல்லி அதை பத்தி கிண்டல் பண்ணுவாங்க. அந்த மாதிரிப்பட்டவங்களோட கமெண்ட்ஸை நீங்க ஏத்துக்கவே கூடாது. ஏன்னா அந்த மாதிரி கேரக்டர்ஸ் எப்படின்னா, ஒரு விஷயத்த அவங்க பண்ணவே மாட்டாங்க, ஒண்ணுமே பண்ணாம இருந்துகிட்டு வேற எவனாச்சும் ஏதாச்சும் பண்ணா அதுல எப்படி ஒரு ஃபால்ட் கண்டுபிடிக்கலாம், அதுல எப்படி ஒரு ரீசன் கண்டுபிடிச்சு அதை வச்சு அவனை கிண்டல் பண்ணலாம், எப்படி ஏதாச்சும் அவனை மட்டன் நட்டலாம்னு சொல்லி இங்க நிறைய பேர் தயாரா எப்பவுமே வைப்பாங்க. ஸோ எல்லாருக்க லைஃப்லயுமே இந்த மாதிரி டாக்ஸிகா பீப்புள்ஸ் கண்டிப்பா இருப்பாங்க. பட் டாக்ஸிக்கான பீப்புள்ஸ் கிட்ட இருந்து வரக்கூடிய கமெண்ட்ஸை நீங்க எடுத்துக்கிடாம ஒன்லி பாசிட்டிவா மட்டும் ஏத்துக்கிட்டீங்க, அதை வச்சு நீங்க முயற்சி பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் சக்சஸ் ஆகலாம். இதை சொல்லணும்னு தோணிச்சா இருந்தாலும் நான் உங்களை ஷேர் பண்ணிட்டேன். இதை எடுத்துக்கிடாததும் உங்க இஷ்டம். இதை போல இன்ஸ்பைரிங்கான கண்டென்ட்ஸ் பார்க்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.